நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் வடசென்னையின் முக்கிய அங்கமான திருவொற்றியூர் தொகுதி தற்போது விஐபி தொகுதிகளுக்கு நிகரான பரபரப்பை சந்தித்து வருகிறது. திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் வேட்பாளரை வெற்றி பெற வைத்து மாவட்ட செயலாளர் பதவியை தட்டி பறிக்க துடிக்கும் தற்போதைய எம்எல்ஏ சங்கர் ஒருபுறம், இழந்த அரியணையை மீண்டும் கைப்பற்ற துடிக்கும் அதிமுக மாஜி எம்எல்ஏ குப்பன் மறுபுறம் என திருவொற்றியூரில் மொத்தம் 4 முனை போட்டி முற்றி வருகிறது. இதில் திருவொற்றியூரை ஆளப்போவது கூட்டணி பலமா, செல்வாக்கா அல்லது மாற்றமா என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். திருவொற்றியூர் தொகுதி என்றாலே அது ஒரு காலத்தில் கம்யூனிஸ்டுகளின் கோட்டையாகவும் பின்பு திமுக அதிமுகவின் மாறி மாறி வரும் வெற்றி களமாகவும் இருந்துள்ளது. ஆனால் இந்த முறை இங்கே வீசும் காற்று சற்று வித்தியாசமாக மாறி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் திருவொற்றியூர் தொகுதியில் 4 முனை போட்டி அனல் பறக்க தொடங்கியிருக்கிறது. தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ KP சங்கருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு தொகுதி சிபிஎம் வேட்பாளர் சுந்தர்ராஜனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. தொடக்கத்தில் அதிருப்தியில் இருந்த சங்கர் தரப்பு இப்போது களமிறங்கி சுழன்று கொண்டிருக்கிறது. காரணம், கம்யூனிஸ்ட் வேட்பாளரை வெற்றி பெற வைத்தார். வடசென்னையை பிரித்து புதிய மாவட்டம் உருவாக்கி அதற்கு தன்னை மாவட்ட செயலாளராக அறிவிக்க வேண்டும் என்ற சங்கரின் கோரிக்கைக்கு தலைமை பச்சை கொடி காட்டியுள்ளதாம். இதனால் தனது சொந்த செலவிலேயே வேட்பாளரை வீதி வீதியாக அழைத்துச் செல்கிறார் சங்கர். இவருடன் மண்டல குழு தலைவர் தனியரசு மற்றும் பகுதி செயலாளர் அருள்தாசன் ஆகியோரும் கைகோர்த்துள்ளதால் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுந்தர்ராஜன் வெற்றி ரேஸில் முன்னிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மண்டல குழு தலைவர் தனியரசுவின் பிரம்மாண்டமான ஏற்பாடுகளும் பகுதி செயலாளர் அருள்தாசனின் மீனவ பகுதி வாக்கு சேகரிப்பும் சுந்தர்ராஜனை பெரும் உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளதாம். அரிவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதில் திமுகவின் தேர்தல் இயந்திரம் பம்பரமாய் சுழல்வது சுந்தர்ராஜனுக்கு மிகப்பெரிய பலம் என்றதோடு எளிய மனிதர், மக்கள் பிரச்சனைகளை அறிந்தவர் என்ற பிம்பம் அவருக்கு வெற்றிக்கான வாய்ப்பை பிரகாசமாக்கும் என தெரிகிறது. அதிமுக தரப்பில் ஏற்கனவே 2 முறை இதே தொகுதியில் வெற்றி கண்ட குப்பன் மீண்டும் களம் காண்கிறார். இவருக்கு பக்கபலமாக அவரது மகனும் மாமன்ற உறுப்பினருமான கார்த்திக் களப்பணியாற்றி வருகிறார். பழக்கமான முகம், செய்த சாதனைகள் என அதிமுகவினர் வீடு வீடாக சென்று ஆதரவு திரட்டி வர 3வது முறையாக திருவொற்றியூரை தக்க வைக்க குப்பன் தரப்பு முழு பலத்தையும் காட்டி வருகிறது. பழைய செல்வாக்கை மீட்க அதிமுகவினர் தீவிரமாக உழைத்து வருவது சுந்தர்ராஜனுக்கு ஒரு சவாலாகவே இருக்கும் என்று கருதப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, புதிதாக களம் கண்டுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் செந்தில்குமார் இளைஞர்களை கவர்ந்து வருகிறார். காலை மாலை என நேரத்தை பிரித்து கொண்டு இவர் செய்யும் பிரச்சாரம் இளைஞர்களை கவர்ந்தாலும் அளவுக்கு மிஞ்சிய விசில் சத்தம் பொதுமக்களை சில இடங்களில் எரிச்சலடைய செய்துள்ளதாம். இருப்பினும் மாற்றத்தை விரும்புவோரின் வாக்குகளை இவர் பிரிப்பார் என்று சொல்லப்படுகிறது. இதற்கிடையே சீமானையே தோற்கடித்த தொகுதி இது, அந்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள் என்ற சென்டிமெண்ட் முழக்கத்தோடு நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சத்யா களத்தில் இறங்கியுள்ளார். திமுக மற்றும் தாவேகவை பிரச்சார மேடையில் துவைத்து எடுத்து வரும் சத்யா பெண்களின் வாக்குகளை குறிவைத்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். KP சங்கர் தனக்கு மாவட்ட செயலாளர் பதவி வேண்டும் என்பதற்காக மிக தீவிரமாக சுந்தர்ராஜனை ஆதரிப்பது அவருக்கு மிகப்பெரிய பிளஸ் ஆக அமைந்திருக்கிறது. திமுக மற்றும் சிபிஎம் கூட்டணியின் அடிமட்ட தொண்டர்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவது அதிமுக, தாவேக, நாத்தக என 3 தரப்பும் தனித்தனியாக வாக்குகளை பிரிப்பது ஆளுங்கட்சி கூட்டணி வேட்பாளர் சுந்தர்ராஜனுக்கு சாதகமாக முடியும். கம்யூனிஸ்ட் வேட்பாளர் என்பதால் மக்கள் மத்தியில் இருக்கும் நற்பெயர் அவருக்கு கூடுதல் பலம் என்றாலும் தாவேக மற்றும் அதிமுக அளிக்கும் நெருக்கடியை பொறுத்தே இறுதி வெற்றி அமையும். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.